வணக்கம். என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். நெஞ்சம் 20. விக்ரம் மாயாவின் கையை மெதுவாக பிடித்து அவளை வாஷ்ரூம் நோக்கி அழைத்துச் சென்றான். நானே போய்ப்பேன் விக்ரம், இங்கேதானே இருக்கு என்று மாயா சலித்துக் கொள்ள, உன்னையும் என் பிள்ளைகளையும் தனியா அனுப்பிட்டு எனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை என்ற விக்ரம் மாயா தோளில் ஒரு கையும் அவள் இடையில் ஒரு கையையும் வைத்து பக்குவமாக பிடித்து அழைத்து சென்றபடி கூற, அதுக்காக பாத்ரூமுக்கு கூட வா. மாயா விழிவிரிக்க, ஏன் பாத்ரூம்னா என்ன, எங்கன்னாலும் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன் என்றவன் மாயாவை டாய்லெட் சீட்டில் அமர உதவினான். நடிப்புத்துறையில் காலடி எடுத்து வைத்ததும் குழந்தைகள் என்றால் அது அவள் எதிர்கால லட்சியத்தை பாதிக்கும் என்று விக்ரம் குழந்தைகளை கலைத்து விடலாம் என்று கூறி அதை மாயா முழுதாக மறுத்துவிட்டாள். ஏனோ தன் கனவுகளை விட விக்ரமும் அவன் குழந்தைகளும் தான் அவளுக்கு அதீத மகிழ்ச்சியை கொடுத்தன. அவள் தாய் தந்தை என்று கூறியதைப் போல, மாயா ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பான வாழ்க்கைய கல்யாணத்தால மட்டும்தான் கொடுக்க முடியும், அவ புருஷனால மட்டும்தான் கொடுக்க முடியும். சந்தனாவை நினைத்து பயம்தான் வந்தது மாயாவுக்கு. பொதுவாக கேள்விப்பட்டது போல் இரட்டை குழந்தைகளை சுமப்பது மாயாவுக்கு சிரமமாக இருந்தாலும் ஒரு நாளும் அதை அவள் சிரமமாக உணர்ந்ததில்லை, விக்ரமிடமும் கூறியதில்லை. தன் வாழ்வில் கிடைத்த புது வசந்தமாகவே விக்ரமையும் அவன் குழந்தைகளையும் நினைத்து பூரித்து போயிருக்கின்றாள். எழுந்து கண்ணாடி முன் நின்று முகத்தை கழுவியவளுக்கு டவலை எடுத்து கொடுத்தவனிடம் அதை வாங்கியபடியே முகம் துடைத்து நிமிர்ந்து விக்ரம் முகம் பார்த்தவள், விக்ரம் என்று தன் குரலில் தயக்கம் காட்டினாள். விக்ரம், என்ன மாயா எனவும், அன்னைக்கு நைட் நமக்குள்ள அது நடந்ததால தானே வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்றாள். விரக்தியில் நெற்றியை தேய்த்து பெருமூச்சு விட்டான் விக்ரம். மாயா, நீ எத்தனை தடவை தான் இதே கேள்வியை என்கிட்ட கேப்ப என்ற விக்ரம் அவள் கண்ணம் பிடித்து லேசாக கில்ல, சொல்லுங்க விக்ரம் பிளீஸ், இதுதான் கடைசி, இதுக்கு மேல கேட்கவே மாட்டேன் என்றாள் மாயா கண்கள் சுருக்கி. சரி, இப்ப சொல்றதான் நல்லா கேட்டுக்கோ, இனிமே கேட்டா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் என்று ஒரு கட்டுப்பாட்டை வழங்கிவிட்டு மெல்ல தன் குரலை தொடர்ந்தான். பார்த்த உடனே காதல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நிஜமா முதல்ல ஒன்னு சாதாரண ஒரு பொண்ணா மட்டும்தான் பார்த்தேன். அழகா இருந்த, நல்லா டான்ஸ் ஆடின, ஏதோ கூட்டத்துல ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மனநிலை தான் எனக்கும். அன்னைக்கு முதல் முறை உன்னை பார்ல பார்க்கும்போது கூட நல்லா அழகா இருக்கா அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கும் மேல நான் உன்னை நினைச்சு பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் சந்தனாவோட உண்மை முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் வாழ்க்கையில உள்ள வந்த. அப்ப கூட உன்னை ஒரு துடுப்பு சீட்டா மட்டும்தான் பயன்படுத்திக்க நினைச்சேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே தெரியாம உன்னை நான் விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். அதுவே பார்ட்டி நைட் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. அன்னைக்கு பார்ட்டியில அங்க இருந்த ஒவ்வொருத்தனும் உன்னை பார்த்த பார்வை எனக்கு பிடிக்கல. அது எனக்குள்ள ஒரு புரிஞ்சிக்க முடியாத கோபத்தை உண்டு பண்ணுச்சு. இதே இடத்துல சந்தனாவா இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு கோபம் வந்திருக்குமா தெரியல. அதை நான் உணர்ந்த போதுதான் நான் உன்னை எல்லாரும் போல சாதாரண ஒரு பொண்ணா மட்டும் பார்க்கலன்னு எனக்கு தெரிஞ்சது. அதான் அன்னைக்கு உன் அனுமதி இல்லாமலேயே பார்ட்டியில உன் மேல கொஞ்சம் அதிகமாவே உரிமை எடுத்துக்கிட்டேன். மத்தவங்க கண்ணுக்கு நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சத்தமா சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கும் மேல என்னால அங்க இருக்க முடியல. அதான் உன்னை கூட்டிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிட்டேன் என்று தனது விரல்களை அவள் கன்னத்தில் தேய்த்தபடி விக்ரம் கூற, மாயா விக்ரம் முகத்தை பார்த்தாள். அப்போ நான் கேட்டதுக்கு நீங்க ஏன் என்கிட்ட உங்க காதல சொல்லல? ஆனா ஏன் என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு அப்படி திடீர்னு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டீங்க? விக்ரம் மூச்சை இழுத்தான். அவனது தாடை இறுக்கமாக இருந்தது. சந்தனா. இப்போதும் சந்தனாவின் பெயரை கேட்டு மாயாவின் உடல் நடுங்கியது. அன்னைக்கு அவ நாம குடிச்ச ட்ரிங்க்ல ஏதோ கலந்திருக்கா. அது என் மனச மூடி மறைச்சு உன்கிட்ட என்ன கட்டுப்பாட்டை இழக்க வச்சிருச்சு. ப்ராமிஸா உன்கிட்ட அப்படி நடந்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இன்னும் மாயா என்ற விக்ரம் மாயா அருகில் வந்து அவள் காதில், இன்னும் நமக்கு இடையில என்ன நடந்ததுன்னு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, வேணும்னா திரும்ப ட்ரையல் காட்டவா என்று குறும்பாக கிசகிசிக்க
மாயாவின் முகம் நாணத்தில் சிவப்பு நிறம் கொண்டது. விக்ரம் ஆழமான பார்வையை அவளால் சந்திக்க முடியவில்லை. தலையை கவிழ்ந்து கொண்டாள். விக்ரம் அவளுடைய எதிர்வினையை பார்த்து புன்னகைத்து மாயாவின் நெற்றியில் புரண்ட கற்றை முடியை ஒதுக்கி அவள் காதுக்கு பின் இழுத்து விட்டான். ஸ்டில் யூ ஆர் பிளஷிங் மாயா என்று அவள் நாணம் கண்டு மெலிதாக சிரித்தவன். இன்னும் ஆழமா எனக்கு எப்ப உரைச்சதுன்னா, மறுநாள் காலையில நான் எழுந்ததும் நீ அங்க என் பக்கத்துல இல்ல மாயா. விக்ரம் மாயாவின் முகத்தை தண்ணீர் கை கொண்டு ஏந்தினான். கட்டை விரல் கொண்டு அவள் கண்ணம் துளக்கி, அப்போதான் எனக்கு புரிஞ்சது, நான் நினைச்சதை விட உண்மையில எவ்வளவு காதலா இருந்திருக்கேன்னு. உடனே நேத்து நான் பார்ட்டியில பார்த்த சந்தனா முகம் தான் ஞாபகம் வந்தது. சரியான சூனியக்காரி முகம். அவ அன்னைக்கு நம்மள பார்த்த பார்வை இருக்கே, அதுல மொத்த கோபமும் ஓ மேலதான் இருந்தது. என் மேல தீர்த்துக்க முடியாத வஞ்சம். கண்டிப்பா உன்னை ஏதாவது செஞ்சு என் மேல இருக்க வஞ்சத்தை தீர்த்துப்பான்னு நினைச்சேன். எழுந்ததும் போனை எடுத்து பார்த்தா சந்தனா கூட இருந்து அவ நடவடிக்கைகளை கண்காணிக்க சொன்ன ஆள்கிட்ட இருந்து பல மிஸ்டு கால்ஸ். ஏதோ தப்புன்னு தோணுச்சு. உனக்கு கால் பண்ணுனா பிஸின்னு வந்தது. சந்தனா அவன் கூட பேசிட்டு இருந்திருக்கா. சந்தனா செட் பண்ண ட்ரக் டிரைவர் நம்ம ஆளு. அதனால நீ வந்த காரை லேசா இடிச்சு ஆக்சிடென்ட் ஆக்கிட்டான். உனக்கு லேசான மயக்கம்தான். அதுக்கப்புறம் உன்னை அந்த கார்ல இருந்து மாத்தி உன்னோட உருவ பொம்மையை செட் பண்ணி காரை வெடிக்க வச்சேன். உன்னை காப்பாத்தி என்கிட்ட பத்திரமா கொண்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியுமாயா. ஐ லவ் யூ டியர் என்ற விக்ரமை இறுக கட்டிக்கொண்டாள் மாயா. அதற்குள் குழந்தைகள் இப்பூவுலகம் காண நீயா நானா என்று முந்தியடித்துக் கொண்டு தாயின் வயிற்றில் முட்டி மோத, ஆ விக்ரம் வலிக்குது என்று வயிற்றை பிடித்தாள் மாயா. அத்தையை கூப்பிடுங்க என்று மாயா விக்ரம் தோளை இறுக பற்றினாள். அதற்குள் மாயாவின் குரல் கேட்டு ஜானகி அங்கே வந்துவிட, மாயாவின் கால்களுக்கிடையே வளிர்ந்த நீர் கண்டு, விக்ரம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும், மாயாவுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு என்று ஜானகி மாயாவை மற்றொரு புறம் தாங்கிக் கொண்டார். விக்ரம் வேகமாக காரை கிளப்பியபடியே ருத்ரனுக்கு அழைத்து விஷயத்தை கூறிவிட்டு மாயாவை அழைத்துக் கொண்டு மருத்துவமனை விரைந்தான். இங்கு மீரா ருத்ராதித்யனிடம் என்னாச்சு என்று வினவ, ஓ அக்கா மாயாவுக்கு பிரசவ வலி வந்துடுச்சான். முன்னமே எதிர்பார்த்ததுதான் என்றான். அச்சோ, என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, இப்போ என்ன செய்யறது என்று மீரா பதறினாள். ஹே பேபி, உன் அக்கா மாயா பக்கத்து ரூம்ல இல்ல, அமெரிக்கால இருக்கா. நாம நினைச்ச உடனே எல்லாம் அங்க போக முடியாது. அதான் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல விக்ரம் இருக்கான் என்று மீராவின் மூக்கை பிடித்து மெல்ல ஆட்ட அவன் கையை தள்ளிவிட்டவள், ஆமால, முதல்ல நல்லபடியா குழந்தை பிறக்கணும் என்று கடவுளுக்கு வேண்டிக் கொண்டவள் அவளையே பார்த்து கொண்டிருந்த ருத்ரனிடம், அதெல்லாம் சரி, நீங்க 2 பேரும் எதுக்கு ஆள் மாறாட்டம் செஞ்சீங்க என்றாள். ருத்ரன், அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் மாயாவை ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு விக்ரம் எனக்கு கால் பண்ணினான். சந்தனா மாயா கிட்ட கடைசியா பேசின கால் ரெக்கார்டு வச்சிருந்தான் விக்ரம். நான் கூட அந்த கால் ரெக்கார்டு வச்சு சந்தனாவை போலீஸ்ல ஒப்படைச்சிடலான்னு தான் சொன்னேன். சந்தனாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல அந்த ட்ரக் டிரைவரே அப்ரூவ் ஆகுறேன்னு சொன்னான். ஆனா சந்தனாவை பத்தியும் அவளோட அப்பா அரசியல்ல செய்யற ஊழல் பத்தியும் என்கிட்ட சொல்லி அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு, சந்தனாவுக்கு அவ யார மன்னிச்சாலும் சந்தனாவை மன்னிக்கிறதாவே இல்ல. மாயாவுக்கு சந்தனா தொல்லை இல்லாம இருக்கணும், எந்த நடிப்பு துறையில முன்னணி நடிகையா இருக்கணும்னு நினைச்சு அவ விக்ரமுக்கும் மாயாவுக்கும் இதெல்லாம் செஞ்சாலோ அந்த நடிப்பு துறையை விட்டு அவளை மொத்தமா ஓட வைக்கணும், மீடியா முன்னாடி அசிங்கப்பட வைக்கணும்னு நினைச்சான் என்று ருத்ரன் கூற, ஓஹோ, அதோட முதல் கட்டம் தான் சந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினீங்க, அப்படித்தானே? ஆனா அதே நேரம் இதெல்லாம் விட்டுட்டு எந்த சுமையும் இல்லாம விக்ரம் கொஞ்ச நாள் அம்மா அப்பா கூட இருக்க ஆசைப்பட்டான். அதான் விக்ரமாதித்யனா இந்த ருத்ராதித்யன் இங்க வந்தேன். அவன மாதிரியே டாட்டு போட்டுக்கிட்டேன். அவன மாதிரியே இருந்ததால என் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. அங்கே இருந்தே எனக்கு எதை எப்படி செய்யணும், யார் கூட எப்படி பேசணும்னு எல்லாத்தையும் எனக்கு டிக்டேட் பண்ணான் விக்ரம். முக்கியமா அவனோட பிசினஸ், அரசியல் எதிரிகள், எல்லாத்தையும் விட முக்கியமா சந்தனா. மீரா கடுமையாக எச்சிலை கூட்டி விழுங்கினாள். அப்படின்னா நீங்க செஞ்ச எல்லாமே மாயாவை சந்தனா கிட்ட இருந்து சேவ் பண்ணவா? சந்தனாவுக்கு பயந்து நாங்க இதெல்லாம் செய்யல. மாயா கன்சீவா இருந்தது ஒரு முக்கியமான காரணம்.
குழந்தை பிறக்கிற வரைக்கும் சந்தனாவை விட்டு வைக்க நினைச்சோம். அதனாலதான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன்கிட்ட இருந்தும் அதை மறைச்சேன் என்றவனை மெல்ல முறைத்து வைத்தாள் மீரா. சரி, இதுல நான் எங்க இருந்து வந்தேன்? என்ன எதுக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? மாயா உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. நீ உன் அக்காவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் உன்னை முதல்ல பார்த்தப்போ நீ மாயாவை முழு மூச்சோட தேடிட்டு இருந்த. நீ வேற எதை பத்தியும் கவலைப்படல. உன் முழு எண்ணமும் உன் அக்காவை பத்தி. அவ இப்போ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, பாதுகாப்பா இருக்காளா, அதை தெரிஞ்சுக்கிறத பத்தி மட்டும்தான் இருந்தது. அது எனக்கு என்ன நினைவூட்டுச்சு, நானும் விக்ரம்காக மட்டும்தானே இங்க வந்திருக்கேன் என்ற ருத்ரன் மீரா கையை தன் கைக்குள் எடுத்துக்கொண்டான். மீரா விக்ரம் முகத்தை விழிவிரித்து பார்க்க, அதான் உன்னை வெளியே விட்டா ஆபத்துன்னு ஏன் பொட்டிக்கிலேயே வேலை கொடுத்து அங்க என் கண் முன்னாடியே வச்சுக்கிட்டேன். பேபி டால், உன்னை முதல்ல ஆள் வச்சு ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நானே உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது மீரா. கல்யாணம் பண்ணி கூடவே வச்சுக்கணும்னு தோணுச்சு. உன்னோட இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட வந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு நேரா சாஃப்டா சொன்னா என்ன ஏத்துப்பியா என்ன? அதான் உன்கிட்ட என் அதிரடியை காட்டினேன். கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா என்றான் ஆழ்ந்த குரலில். கண்களை மேல் நோக்கி மெல்ல உருட்டி, ஆமா பிடிக்கல என்றாள் மீரா வேண்டுமென்றே. இடுப்பில் கைக்குற்றி, எனக்கு தான் தெரியுமே, உன் அக்காவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கத்தானே என்ன தொல்லைய சகிச்சுக்கிட்டு என் கூட இருந்த. இப்பதான் தெரிஞ்சிருச்சே, இனி அடுத்த மேடம் பிளான் என்ன என்றான் ஆதி. மீரா மெல்ல சிரித்து பதில் வார்த்தை கூறுவதற்குள் ஆதியின் பாக்கெட்டில் இருந்த தொலைபேசி ஒலித்தது. விக்ரம் தான் அழைத்திருந்தான். விக்ரமின் உற்சாகமான குரல், ருத்ரா, குழந்தை நல்லபடியா பிறந்தாச்சுடா என்றான். ருத்ரன் முகம் மகிழ்ச்சியில் விரிந்தது. ரொம்ப சந்தோஷம் விக்ரம் என்றான். மாயா நல்லா இருக்கா, பசங்க 2 பேரும் ஆரோக்கியமா இருக்காங்க. ரியலி ஹாப்பிடா என்றான் விக்ரம். ஒரு வினாடி ஆதி ஒன்றும் பேசவில்லை. அவன் மனதில் நிம்மதி பெருக்கெடுத்தது. கடந்த சில மாதங்களாக இருந்த புயல் இப்போது கரையை கடந்தது போன்ற உணர்வு. இப்போது ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. That's great விக்ரம், you finally become a father என்றான் ருத்ரன். விக்ரம் புன்னகைத்து, சரி ருத்ரா, எப்போ வரீங்க நீயும் மீராவும்? மாயா மீராவை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கா என்றான். இங்க மட்டும் என்ன, இங்க மீராவும் அதே மாதிரி ஒரே எக்ஸைட்மெண்ட்ல தான் இருக்கா என்றவன் தன் அருகில் நின்று தன் முகத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த மீராவை பார்த்தபடி ருத்ரன் கூற, ருத்ரன் முகத்தில் மகிழ்ச்சியை கண்டு தானாகவே ஊகித்துக் கொண்டாள் மீரா. அலைபேசி அணைத்துவிட்டு, மீரா, மாயாவுக்கு குழந்தை பிறந்தாச்சு, 2 பசங்க. மீராவின் கண்கள் மகிழ்ச்சியில் விரிந்தன. உற்சாகத்தின் கண்ணீர் அவள் கண்களில் வழிந்து ஓடியது. தேங்க்ஸ் ஆதி என்று மென்மையாக ருத்ரனை கட்டிக்கொண்டாள் மீரா. மீரா முகத்தை நாடி பிடித்து நிமிர்த்தி பார்த்த ருத்ரன், ஓ அக்காவை பார்க்க போலாமா என்றான். நிஜமாவா என்ற மீரா கண்களை விரிக்க, ஓ அக்காவுக்கு அங்க நீ வேணுமா, உனக்கும் மாயாவை பார்க்கணும் தானே எனவும் நுனி விரலால் எம்பி ருத்ரன் இதழில் தன் இதழை மெல்ல பதித்து விலகியவள், தேங்க்ஸ் ஆதி என்றாள் மீரா. விமானம் அமெரிக்காவில் தரையிறங்கியது. மீராவின் இதயம் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் துடிக்கத் தொடங்கியது. மீரா கையை அழுத்தமாக பற்றிக்கொண்டு காரில் அமர்ந்திருந்த ருத்ரன் மீராவை பார்த்து புன்னகைத்தபடி, நர்வஸ் என்றான் கேள்வியாக. மீரா ஆதியின் கையை அழுத்தமாக பிடித்து, கொஞ்சம் என்றால் கண்களை சுருக்கி. விக்ரம் மற்றும் மாயா இருந்த மருத்துவமனைக்கு ருத்ரன் மீராவுடன் வந்து இறங்கினான். மாயா இருந்த அறைக்குள் நுழைந்தவுடன் மீராவின் கண்கள் அவளது சகோதரியை தேடின. மாயா மருத்துவமனை படுக்கையில் அமர்ந்து கையில் தன் 2 குழந்தைகளையும் வைத்திருந்தாள். முகத்தில் அத்தனை சந்தோஷம். அவள் அருகில் விக்ரம் மாயாவின் தோளில் கை போட்டு மாயாவின் சந்தோஷத்திற்கு கொஞ்சமும் குறையாத மகிழ்ச்சியில் அமர்ந்திருந்தான். அக்கா. மாயா தனது சகோதரியின் குரலை கேட்டு தலையை உயர்த்தினாள். அவர்களின் கண்கள் சந்தித்த தருணத்தில் உணர்ச்சிகள் அவர்களை மூழ்கடித்தன. கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் மீரா முன்னே ஓடினாள். அவள் கவனமாக மாயாவின் அருகில் படுக்கையில் உட்கார்ந்து தனது சகோதரியின் கையை பிடித்துக் கொண்டாள். மீரா, மாயா கிசுகிசுத்தாள். கண்ணீர் வழிந்து ஓடியது. குழந்தைகள் விக்ரம் கையிலும் ருத்ரன் கையிலும் இடம் மாற மீரா மாயா இருவரும் கட்டி அணைத்து தங்கள் பாசத்தை பரிமாறிக்கொண்டனர்.
விக்ரமும் ருத்ரனும் ஒருவருக்கொருவர் கண்களை பரிமாறிக்கொள்ள அருகில் நின்று கொண்டிருந்த சிதம்பரமும் ஜானகியும் இரட்டை சகோதரிகள் இருவரையும் ஒன்றாக கண்டதில் மகிழ்ச்சி பொங்க தங்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டனர். ஜானகி முன்னே வந்து மீராவின் தலையை வருடியவர், நல்லா இருக்கியாமா? கல்யாணத்தன்னைக்கு உன்னை பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் இந்த ருத்ரா உன் கூட போன்ல கூட பேச விடல எனவும், அத்தை என்ற மீரா வேகமாக எழுந்து ஜானகியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள். மாயாவிடம் தன் அன்பை கொட்டி முடித்து குழந்தைகளை காண கண்களை திருப்பினாள் மீரா. விக்ரமாதித்யன் கையில் ஒரு குழந்தையும் ருத்ராதித்யன் கையில் ஒரு குழந்தையும் இருக்க இருவரும் ஒருவருக்கொருவர் குழந்தையை வைத்து பேசிக்கொண்டு சிரித்தபடி நின்றிருந்தனர். சிதம்பரம் ஜானகி முகத்தில் பெருமையின் சாயல். மீராவின் கண்கள் இரு இரட்டை சகோதரர்களையும் அருகருகே பார்த்ததில் அவர்களின் ஒற்றுமைகளை கண்டறிவதிலும் வேற்றுமைகளை பிரித்தறிவதிலும் மீராவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மீராவையும் மாயாவையும் போலவே விக்ரம் ருத்ரன் இருவரும் ஒரே தோற்றத்தில் கம்பீரமாக இருந்தனர். சில நொடிகளில் ஆதி மாயாவை கண்டுகொண்டு அவள் அருகில் வந்து குழந்தையை அவள் கைகளில் கொடுத்தான். விக்ரம் குழந்தையை மாயா கையில் கொடுக்க இப்போது மீரா மாயா இருவரும் அருகருகே அமர்ந்து தங்களுக்குள் குழந்தையை காட்டி பேசி சிரித்தனர். சகோதரிகளின் மகிழ்ச்சியான முகத்தை கண்ட விக்ரம் மற்றும் ருத்ரன் இருவரும் தங்களுக்குள் புன்னகைத்தபடி அறையை விட்டு வெளியேறினர். அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் கடந்துவிட்டது. சிதம்பரம் ஜானகியுடன் அமர்ந்து கதை வளர்ப்பதிலும் விக்ரம் ருத்ரன் இளம் வயது புகைப்படங்கள் மற்றும் அவர்கள் செய்த சேட்டைகளை கேட்டு ரசிப்பதிலுமே பொழுது வேகமாக கழிந்தது. அவ்வப்போது ஜானகி ருத்ராதித்யனை பற்றி கூறும் விவரங்களை பொக்கிஷமென மனதில் சேர்த்து வைத்துக் கொண்டாள் மீரா. குழந்தைகளை ஆள் மாற்றி ஆள் பார்த்து கொண்டனர். சகோதரிகள் இருவரும் இரவில் கூட ஒன்றாக சேர்ந்து கதை பேசிக்கொண்டு ஆடவர்கள் இருவரையும் தனிமையில் தவிக்க விட்டனர். விக்ரமும் ருத்ரனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்களே தவிர வேறு எதுவும் செய்யவில்லை, செய்யவும் முடியவில்லை. மீரா அலைபேசியில் தாய் தந்தைக்கு அழைத்து மாயாவையும் பேச வைத்தாள். ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தாலும் கிருஷ்ணமூர்த்தியும் சுமதியும் அடுத்தடுத்து நன்றாக பேச ஆரம்பித்தனர். அன்று வலுக்கட்டாயமாக விக்ரமாதித்யன் மாயாவை அவனுடன் அவன் அறைக்கு அழைத்து சென்று விட்டான். என்ன விக்ரம், நாங்களே எவ்வளவு நாள் கழிச்சு பாத்துக்கிறோம், எதுக்கு என்ன இப்படி அவசரமா கூட்டிட்டு வந்தீங்க, போங்க என்றாள் மாயா குழந்தைக்கு டயாப்பரை மாற்றியபடியே விக்ரமை சலித்தபடி. இடுப்பில் கைக்குற்றி மாயாவை முறைத்தவன், மாயா நீ மட்டும் குழந்தை பத்தி சந்தோஷமா இருந்தா போதுமா, உன் தங்கச்சி மீரா அப்படி இருக்க வேண்டாமா என்று விக்ரம் கூறவும் அப்போதுதான் யோசித்தாள் மாயா. அட ஆமால, எனக்கு தோணவே இல்லை பாருங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே மீரா ருத்ரன் விலகிதான் இருந்தாங்க, இங்க நானும் அவங்கள ரொம்ப விலக்கி வச்சுட்டேன் என்று குற்ற உணர்ச்சியில் தலையை தட்டினாள். ஆமா, இப்ப சொல்லு, அங்க ருத்ரா கடுப்புல என்னதான் தீயா முறைக்கிறான் என்றான் விக்ரம் கண்கள் சுருக்கி. சாரி விக்ரம், மீராவை பார்த்த சந்தோஷத்துல என்று தலையை சொரிய, என்னையும் சேர்த்துதான் மறந்துட்ட என்று சிறு குழந்தை போல் குறைப்பட்டான் விக்ரம். குழந்தையை தொட்டியில் படுக்க வைத்துவிட்டு நிமிர்ந்தவள், சாரி விக்ரம் என்று கை உயர்த்தி விக்ரமை தன்னை நோக்கி அழைக்க வேகமாக சென்று மாயாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவள் மார்பில் கமழ்ந்த தாய்ப்பால் நறுமணத்தில் தன்னை மறந்து சிறு குழந்தையாய் முகம் புதைத்தான் விக்ரமாதித்யன்.